கொஞ்ச நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கேட்டான், லைக் நீ எப்படி வந்து உன்னோட ஸ்கிரிப்ட் எழுதுவ? ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் இருக்கா? அப்படின்னு கேட்டான். ஸோ நான் அவனுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் எப்படி எழுதுவேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அப்புறம் தோணுச்சு, சரி இது வந்து நம்ம ஒரு வீடியோவாக போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் எழுதுகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வர பையன், அப்படி இல்லைன்னா ஒரு சத்யஜித் ரேயில் படிச்சுட்டு வர ஒரு கேர்ள்னு வச்சுங்களேன். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ரொஃபஷனல் வே ஆஃப் அப்ரோச் இருக்கும். அப்புறம் இன்றைக்கி நிலைமையில நிறைய ஆப்ஸ் இருக்குது, அங்கே நீங்கள் கான்டென்ட் போட்டால் அதுவே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு டிசைன் பண்ண ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஸ்கிரிப்டோட அந்த ஒரு ஃபார்மேட்லாம் கொடுக்கும். நம்ம நிறைய பேர் இருப்பாங்க ஹூ காண்ட் அஃபோர்ட் அ லேப்டாப், இல்லைன்னா நிறைய பேருக்கு பற்றியான பெரிய புரிதல் இருக்காது. இல்லை சில பேருக்கு எனக்கு பிடிச்ச விஷயமே சிட் வித் மை பென் அண்ட் பேப்பர் அப்படின்னு ஒரு என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோட வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஃபார்மேட் தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, லைக் ஒரு சீன் போட்டுருவேன். முதல்ல சீன் 1 அப்படின்னு போட்டுப்பேன். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ், எந்தெந்த கேரக்டர், அந்த கேரக்டரோட ஸ்பெசிஃபிக் நேம் போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சபாபதி அப்படின்னு ஒரு கேரக்டருக்கு வச்சுங்களேன். சபாபதினு போட்டு என் மைண்டில் அந்த கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க பேரை போடுவேன். அப்படி இல்லைன்னா ஐ வில் ஜஸ்ட் லீவ் இட் லைக் தட். அதுக்கப்புறம் வந்துட்டு லொக்கேஷன் வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுவேன். அது வீடா, இல்லைன்னா ஒரு பஸ் ஸ்டாப், அப்படி இல்லைன்னா ஒரு பீச்சு, இல்லைன்னா ஒரு கோடவுன், இல்லைன்னா டெரஸ், அப்படி ஸ்பெசிஃபிக்கான அந்த லொக்கேஷனை நான் மென்ஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் காஸ்டியூம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சு. ஒரு போலீஸ் காஸ்டியூம், இல்லைனா ஒரு மிலிட்ரி, இல்லைனா டாக்டர், அப்படின்னா ஒரு வக்கீல், அப்படி இல்லைனா ஒரு பஸ் கண்டக்டர், அப்படி இல்லைனா ஒரு ஆட்டோ ஓட்டுறவர், அப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு காஸ்டியூம் வேணும்னா மட்டும் மென்ஷன் பண்ணி தரேன். மற்றபடி ஐ வில் நாட் டச் த காஸ்டியூம் பார்ட். ஃபைனலாக டைம் ஜோனை நான் வந்து 5 பிரிச்சிடுவேன். ஒன்று வந்து ஏர்லி மார்னிங், அதுக்கு மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக டைம் போடுவேன். சேயிங் தட் இந்த பிட்வீன் திஸ் டைம் டு திஸ் டைம். அதுக்கப்புறம் நான் போடுற 4 தான், மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட்டு. ரீசனாக நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் ஜோன் போடணும்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளால் அந்த டைம் கீப் பண்ண முடியாதனால ஜென்ரிக்காக அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் டேரக்ட்லி ஐ வில் கோ டு சீன்ஸ் எப்படின்னா எங்கே நடக்குது நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. வீடு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டெரஸில் நடக்குது வச்சுங்களேன். சபாபதி இருக்காங்க, கூட இன்னொரு கேரக்டர் இருக்காங்க, இன்னொரு தடவை ஷூட் பண்ணுற மாதிரி சீன் வச்சுங்களேன். ஸோ நான் வந்து சபாபதினு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டயலாக்ஸை நான் நார்மலாக எழுதுவேன். அங்கே ஒரு இமோஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அழற மாதிரி இமோஷன், இல்லை கோவப்படுற மாதிரி, இல்லைன்னா வந்துட்டு ஒரு சைக்கிக்கான மாதிரி ஏதாவது இமோஷன்ஸை நான் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுவேன். சிம்பிள், வேறு பேசுறதுக்கு டயலாக்ஸை டேரெக்டாக எழுதிட்டு இமோஷன்ஸை நான் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுவேன். நேராக நடந்து வராங்க, ஸ்டெப்ஸ் ஏறி வராங்க, அதெல்லாமே நான் மென்ஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அடிஷ்னல் என்ன பண்ணுவேன்னா, இன்னொரு பேப்பர் எடுத்துகிட்டு சீன் 1 அப்படின்னு போட்டுட்டு ப்ராப்பர்ட்டிஸை மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய க்ரூவோ பெரிய கேமரா டீம் எல்லாம் நம்மளே தான் ப்ராப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். கரெக்டாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க நம்ம தான் போய் ப்ராப்ஸ் ரெடி பண்ணணும், எல்லாமே நம்ம தான் பண்ணணும், A to Z நம்ம தான் பண்ணணும். சம்டைம் பார்க்குறது நம்ம தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அப்போது வந்து நான் ஜென்ரிக்காக எழுதுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னென்ன ப்ராப்ஸ் வேணும் ஒரு சீன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷூட்டிங் சீன் நமக்கு வந்து ஒரு கன் வேணும் கரெக்டாக. ஒரு சப்போஸ் ஒருத்தர் வந்து நடந்து வர்றாரு அப்படின்னா அந்த சீனை, அந்த ஷார்ட்டை நான் எழுதுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப்ஸ் ஏறி வராங்க அப்படின்னா லைக் அந்த ஒரு ஸ்லோ மோஷன் அப்படிங்கிற அந்த நம்ம எல்லா ஷார்ட் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரொஃபஷனலாக சொல்லலாம் கூட பேசிக் கட்ஸ் தான் போடுவேன். நான் கேமரா வந்து ஹை ஆங்கிள் வைப்பேன், லோ ஆங்கிள் வைப்பேன், மிட் ஷாட் வைப்பேன், அதெல்லாம் நான் போட மாட்டேன். ஜென்ரிக்காக அந்த மூமெண்ட்ஸ் என்ன நடக்குது, ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சீன் இருந்துச்சுன்னா அதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்பர்ட்டிஸ்னு போட்டுட்டு ஸ்பெசிஃபிக்கான சில ஷார்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த காலை மட்டும் காட்டுற மாதிரியான ஷார்ட்னு நம்ம அதை மட்டும் தனியாக எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது 2 தான் பேசிக்காக நான் எழுதுவேன். ஒரு என்ன சொல்ல, ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு பயங்கரமான ஃபார்மேட்லாம் இருக்காது. இது ஏன் இப்படி நான் எழுத ஆரம்பித்தேன்னா, ஒன்று எனக்கு இப்படி தான் எழுத வரும், 2வது நம்ம கூட நடிக்கிறவங்க நம்மள மாதிரி ஒரு அமெச்சூரான டீம் தான், யாரும் பெரிய ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்லாம் வர போகிறதில்ல, நம்மகிட்ட காசு இல்லை. ஸோ அதனால் இவங்கள்ட்ட வரும்போது அவங்க அது ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் லொக்கேஷன், இதான் கேரக்டர்ஸ், இதான் என்னோடய பேர், இதான் சீனு, ஓகே அவங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நம்ம ரொம்ப ப்ரொஃபஷனல் வேயாக போகிறோம்னா அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கணும், அதே மாதிரி இருக்கணும் கரெக்டாக. நம்ம ப்ரொஃபஷனலாக தெரியுமான்னு கேட்டால் அது வேணால் கற்றுக்கலாம், பட் எல்லோரும் நமக்கு அது கஷ்டம். ஸோ இது வந்து எனக்கு சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நான் அதே தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக தோணுச்சு, வாவ் இது நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஸ்டே டியூன் வித் மெட்ராஸ் பாய்ஸ். See you.